வணக்கம்டா மாப்பிள்ளை. மார்னிங் மக்களே, ஆஃபீஸ் கிளம்பலாமா? தண்ணி ஃபில் பண்ணிக்கிடுவோம். யூகேல பொறுத்த வரைக்கும் நம்ம டேப்போட குடிக்கிற நம்பி, ஏன்னா இங்க வந்து அவ்வளவு கிளீனா இருக்கும். ஏங்க தண்ணிய பாருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், யூகேல இருக்கிறவங்க வந்து நிறைய வெளியே சாப்பிடுவாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி நான் ஆஃபீஸ் போகும்போது லஞ்சுக்கு நான் வீட்லயே பேக் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா நீங்க கேட்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவீங்களான்னு. மார்னிங்லாம் பண்ண மாட்டோம், முன்னாடி நைட்டே செஞ்சு வச்சிருவோம். ஏன்னா காலையில எழுந்திரிச்சு கிளம்புறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஸோ மணி பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 6 போகுது. ஏன்னா மணி 6 இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னு பாத்தீங்களா? ஏன்னா இது வந்து சம்மர், மார்னிங் வந்து 4 o'clock விடிஞ்சிடும். ஸோ வெளிச்சம் ஃபுல்லா இருக்கும், நம்ம சரியாக தூங்கவும் முடியாது. பேக் பண்ணியாச்சு, வாங்க காலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து கார் பார்க் பண்ணியாச்சுங்க. நான் இப்போ இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ரக்பி. நீங்க கேட்கலாம், ஏன்னா ரக்பி வந்திருக்கு அப்படின்னு. நானும் ஐஸும் எங்க இருக்கோம்னா ராட்பில இருக்கோம். ஆனா ராட்பில இருந்து லெஸ்டர் தான் ரொம்ப பக்கம். பட் ஆனால் நான் ஏன் லெஸ்டர் போய் ட்ரெயின் மாத்திக்கேன்னா, லெஸ்டர் டு லண்டன் போற காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் தான் நான் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊரை சூஸ் பண்ணது. ரக்பின்னு இந்த ஊர். ராட்பில இருந்து ரக்பி வர ஒரு 30 minutes ஆகும். ஸோ சிமிலர்லி இப்போ நான் லெஸ்டர் ட்ரெயின் ஸ்டேஷன் போனா கூட எனக்கு எங்க வீட்டுல இருந்து 20 minutes ஆகும். ஏன்னா லோக்கல் டிராஃபிக்லாம் இருக்கும், அதை கிராஸ் பண்ண டைம் ஆகும். எனக்கு அதுவும் இல்லாம ட்ரெயின் கொஞ்சம் சீப்பா வேணும். கம்பேர் டு நம்ம எதுக்கு பே பண்ண போறோம், அதுக்கு தானே. ரேட் தான் ரொம்ப முக்கியம். பார்க்கிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பக்கத்துல தான். ஜஸ்ட் ஒரு 2 minutesல ஸ்டேஷன் வந்துடலாம். வாங்க போய் ட்ரெயின் விடுவோம். ஸோ வழக்கமாக அது க்ளோஸில் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி நான் போகிற ட்ரெயின் வந்து 4th பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ நம்ம செக் பண்ண தேவையில்லை, நேராக பிளாட்ஃபார்ம் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு, டைமிங் போட்டிருக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து 1 நிமிஷம் டிலேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் போறது பார்த்தீங்கன்னா ரக்பி டு லண்டன். முக்கியமா யூகே பொறுத்த வரைக்கும் எல்லா ரயில் சர்வீஸுமே பிரைவேட்ல தான் இருக்கு. ஏன்னா ஒரு ரயில் சர்வீஸையும் ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து ஓன் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இப்போ போக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அவந்தி வெஸ்ட் கோஸ்ட்னு ஒரு கம்பெனியோடது. நம்ம டிக்கெட் எடுக்கிறோம்னா நான் இங்க இருந்து அங்கே போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெயினை மட்டும் தான் ஏற முடியும். அதுவும் குறிப்பிட்ட டைமிங்ல. இன்கேஸ் நான் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் 1 hour அப்புறம் தான் அந்த ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்கு. ஏன்னா லண்டனுக்குள்ள இல்ல லண்டன் பக்கத்துல ஸ்டே பண்ணிட்டோம்னா அது வேற. கொஞ்சம் தள்ளி ஸ்டே பண்ணிட்டு, குறிப்பா ஆஃபீஸ் ஆர் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து நம்ம வந்து இத மாதிரி டிராவல் பண்றோம்னா நம்ம வந்து அதுக்கு அதிகமா பே பண்ணணும். அது வந்து எழுதப்படாத விதி யூகேல. ஸோ நம்ம ட்ரெயின் வர இன்னும் 5 minutes இருக்கு, பிளாட்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இத மாதிரி நிறைய பைக் ஹப்னு இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம சைக்கிள் பார்க் பண்றதுக்காக. இது நம்ம ட்ரெயின் இல்ல, ஆனா இதுவும் லண்டன் போகும். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எஸ், கரெக்ட், நம்ம ஊர் வந்தே பாரத் மாதிரி தெரியுதா? சரி வாங்க நம்ம போய் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் போய் ஏறுவோம். இந்த ஊரோட நல்ல பழக்கம் என்னென்னா, இதை மாதிரி கியூ ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இறங்கணும், இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஏறுவோம், அதுவும் வரிசையாக. ஸோ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு நம்ம சீட்டை ஃபைன் பண்ணி உட்காருவோம். ட்ரெயின் வந்துருச்சு, 1 நிமிஷம் தெரியாலும் கரெக்டாக எடுத்தாங்க. ஸோ மோஸ்ட்லி டைம் மேட்ச் பண்ணி நம்ம போயிடுவாங்க. இன்னொரு 1 hour ட்ராவல். 1 hour லைட்டாக ஒரு தூக்கத்தை போடலாமா இல்லை வேண்டாம், சும்மா உட்காந்து வெடிக்க பார்ப்போம். இவர் தான் டிக்கெட் செக்கரு, நம்ம ஊர் டிடிஆர் மாதிரி. இப்போதான் என்னோட டிக்கெட் செக் பண்ணிட்டு போறாரு. ஸோ நான் போகிற ரூட்டில் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான், அதான் இது மில்டன் கீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை கிராஸ் பண்ண முதல்ல எனக்கு ஒரே ஞாபகம் தான் வரும். அது வந்து வேற யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டு வீரா மஞ்சு. இந்த ஊரை கிராஸ் பண்ண முதல்ல எப்பயும் அவங்க நினைப்பேன், தெரியல அவங்களுக்கு விக்கல் எடுக்குமா எடுக்காதானே. ஸோ இங்கே நிறைய க்ரௌட் ஏறுவாங்க, ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த ஊர்ல ஸ்டே பண்றவங்க லண்டன் போறதுக்கு. அதனால நிறைய பேர் இங்கிருந்து ஏறுவாங்க. பாருங்க ஸ்டேஷன் எவ்வளோ கூட்டம் தெரியுது. லண்டன் வந்து இறங்கியாச்சு. ஸோ பாருங்க மக்கள் எப்படி பரபரப்பாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ நான் இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா லண்டன் யூஸ்டன் ஸ்டேஷன். மெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். நீங்கள் இந்த சைன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சொல்லி போட்டிருக்கா, அதை ஃபாலோ பண்ணி தான் போக போகிறோம். அப்படின்னா என்னன்னா டியூப் ட்ரெயின், அதாவது நம்ம ஊரில் மெட்ரோன்னு சொல்லலாம். லண்டனை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு அடியில் தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது. அதனால அதை வந்து அண்டர் கிரவுண்ட் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். லண்டன் அண்டர் கிரவுண்டில் ஏகப்பட்ட லைன்ஸ் இருக்குது. இப்போ நான் எந்த லைன் எடுக்க போறேன்னா நார்தர்ன் லைன். நான் இந்த லைன் போகிற ரூட்டில் தான் என்னோட ஆஃபீஸ் இருக்குது. ஆரோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி சுலபமாக நம்ம வந்து ரூட்டை கண்டுபிடிச்சு போய்க்கலாம். லண்டன் அண்டர் கிரவுண்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து டிஎல்எஃப்னு ஒரு கார்டு இருக்கும், அது வாங்கிக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட டெபிட் கார்டு, அதை நான் டேப் பண்ணி போவேன். இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிரும்.
பேங்க் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே மெயினாக என்ன பண்ணணும்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி ஸ்வைப் அவுட் பண்ணணும். அப்படின்னா தான் காசு கரெக்டாக டிடெக்ட் ஆகும். என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லண்டனில் இருக்கு. ஸோ அது எதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கெனான் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பில்டிங் தான் என் ஆஃபீஸ். இங்கேருந்து ஒரு 3 minutes வாக் நடந்து போனோம்னா என்னோட ஆஃபீஸ் வந்துடும். லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கெனான் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னோட பில்டிங் இருக்கு. ஐ மீன் என்னோட ஆஃபீஸ் இருக்கு. இதான் நான் ஒர்க் பண்ணுற பில்டிங்கு. ஸோ இந்த சேம் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5-6 கம்பெனி இருக்குது. ஷேர் பண்ணி தான் பில்டிங் யூஸ் பண்ணுவாங்க இங்கே. உள்ளே வந்தாச்சு. ஸோ அப்படியே நடந்து போய் நம்ம டெஸ்க் புக் பண்ணியிருப்போம், அங்கே போய் உட்காரணும். சேரில் உட்காந்து ஆரம்பிக்கிற முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் பண்ணுறது தான். ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட தேவையான ஐட்டம், குறிப்பாக ஹெட்செட்டு, அடுத்து நோட் பேடு, பேனா, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு உட்கார்றது எதுக்குன்னா இந்த ஸ்டாண்டப் காலுக்காக தான். ஸோ டீமில் எதாவது போயிட்டுருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் தரணும், அதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு குயிக் கேட்சப் கால் தான் இப்போ நடக்குது. கால் முடிஞ்சிச்சு. ஸோ வயிறு கியாமியான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி சாப்பிட போகலான்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க அப்படியே கிளம்பிட்டேன். ஃபுட் மெனுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மெனு, அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸு, சீரியல்ஸு, இந்த ஃப்ரூட் சாலட்ஸு, இதை மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. போரேஜ் இருக்கும். நான் இன்றைக்கி அதான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீசனிங் இருக்குது, இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஸ்வீட் சாட்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இவ்வளோ தான் மெனு இருக்கும். நிறையா லண்டன் ஆஃபீஸில் இந்த மெனு கூட இருக்காது. அவங்க பேண்ட்ரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒர்க் ஏரியா மட்டும் தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வெளியே கம்பேர் பண்ணும் போதுல ஸோ எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது போரேஜுங்கிறது ஒரு ஓட் மாதிரி கஞ்சி பால் போட்டது. நான் அதில் கொஞ்சம் சீடு, அடுத்து கொஞ்சமாக ஹனி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது எடுக்கணும்னு தோணல. ஸோ அதுவும் எங்கள் ஆஃபீஸில் சீப்பாக தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு போரேஜ் சாப்பிடுவோம். யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் நான் வெளியில் எடுத்துட மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்போதான் டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகணும் ஒரு பிலீவ் இருக்கு. அதனால அதை மாதிரி பண்றேன். என்ன ராமலிங்கம் ஆலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. சீக்கிரமா சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். எங்கள் ஆஃபீஸில் PS5 இருக்குது. நமக்கு தேவையான எடுத்து விளாண்டுக்கலாம். ஆனால் ஒர்க்கிங் ஹவர்ஸில் மோஸ்ட்லி நாங்கள் விளையாட மாட்டோம். பேக் டு த ஒர்க். அப்படியே போய் சீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட டீம் இன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு சொன்னாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து நானும் வெளியே வாக் போலாம் வந்துட்டேன். லஞ்ச் டைம்ல இதை மாதிரி நாங்கள் நடந்து போவோம். எதுக்குன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக. ஸோ லண்டன் ஸ்ட்ரீட்ஸ் எப்பயுமே இதை மாதிரி கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். டூரிங் பீக் ஹவர்ஸ் அண்ட் நான் பீக் ஹவர்ஸ் சம்மந்தமே இல்லாமல். ஸோ நானும் என் டீம் மட்டும் சும்மா ஒரு கேஷுவல் டாக் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போகிறோம். ஸோ போகிற வழியில் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சில பேர் ஹேங் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்சோ டூரிஸ்ட்டும் இங்கே இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த சென்ட்ரல் லண்டன் எப்பயுமே இதை மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒர்க் டைமில் கரெக்டாக டைமுக்கு போவாங்க. ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 to 1 ஷார்ப்பாக எல்லாமே எடுத்துருவாங்க. ஆல்சோ இவ்வளோ கூட்டமாகவும் இருக்கும். நானும் என் டீம் மட்டும் வந்த எந்த கடை பார்த்தீங்கன்னா பாலி கிச்சன். இது ஒரு இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டு. இங்கேயும் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். லைனில் நிற்க போகிறோம். இந்த கடை நம்ம இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ கொஞ்சம் சோறு, குழம்பு, அப்புறம் கொஞ்சம் காய்கறி, இந்த காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க. லஞ்சை வாங்கிட்டு வர வழியில் தாத்தாவை பார்த்தோம். இவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி நடந்து போகும்போதில் இதை மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சம்மரில் தான் இப்படி பார்க்க முடியும். வின்டரில் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே மழை பெய்யும் அதிகமாக. ஸோ எல்லாருமே இண்டோரில் தான் இருப்போம். அப்படியே நம்ம பில்டிங்கில் போயிட்டு நம்ம கொண்டு வந்த சாப்பாடையும் எடுத்து சாப்பிடுவோம். லஞ்சுக்கு அப்புறம் சோறு விடாமல் வேலை செய்ய இதை மாதிரி டீம்மேட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்போம். அதாவது வேலை சம்மந்தமாக. ஸோ அப்படி பேசும் போதில் நமக்கு தூக்கம் வராமல் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்வோம். அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். வழக்கமான சில குரூப் மீட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அட்டன் பண்ணுவோம். ஆல்சோ 1-to-1 மீட்டிங் இருக்கும். ஸோ இதை மாதிரி மாற்றி மாற்றி எங்களுக்கு கால் டே டு டே ஏதாச்சும் இருக்க தான் செய்யும். டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. அதாவது என்னென்னா தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ அதுக்காக தான் போய் தண்ணி பிடிக்க போகிறேன். பார்த்தீங்களா எங்கள் ஆஃபீஸில் எந்த மாதிரி செட்டப் இருக்குன்னு. ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ஷட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே லேப்டாப்லாம் எடுத்து ட்ரெயின் ஸ்டேஷன் போவோம்.
ஸோ மணி 5 போகுதுங்க. வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு. 5:15 வர ட்ரெயின் 5:25 தான் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்புவோம் சீக்கிரம் வந்துருவோன்னு. ஏன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம ட்ரெயின் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரக்பி போய் இறங்கிட்டு திருப்பி ரக்பில இருந்து ஒரு 1/2 hour வீட்டுக்கு போக ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க டைம் படி 7 மணிக்கு போய் இறங்கலாம். 7 மணிக்கு வீட்டுக்கு போலாம் நம்புறேன். இது நம்ம கையில இல்ல, எல்லாமே அவந்தி வெஸ்ட் கோஸ்ட் அவங்க கையில தான் இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஸோ பார்ப்போம். அது வரைக்கும் வெளியே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம போயிட்டு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வாங்கம்மா, வாங்க போவோம். பட்டர் மில்க் சிக்கன் மினி ஃபில்லட்ஸ். ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ட்ரெயின் வந்து ஆன் டைமுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ ப்ரிப்பரிங் சொல்லி போட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கரெக்ட் டைம்ல போயிடலாம். ஸோ வீட்டுக்கும் சீக்கிரம் போயிடலாம். ட்ரெயின் கோச் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னோட கோச் வந்து டி. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். D11 எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு டி. முன்னாடி போயிடுவோம். நான் இங்க பேண்ட்ரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கோச்சோட கலரும் சரி புதுசா இருக்கு. உள்ளேயும் லைட்டிங்லாம் பார்த்தா புதுசா இருக்கு. ஸோ வாங்க உள்ள போவோம். ஸோ இறங்கியாச்சுங்க ரக்பில. கார் பார்க்ல போயிட்டு நம்ம நீ பார்க் பண்றதுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்படியே கிளம்பி ராட்பி என்னோட வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஸோ காலையில 6:15 வீட்டுல இருந்து கிளம்புனேன். மணி இப்ப 6:30 ஆக போகுது. ஸோ இப்ப ரக்பில தான் இருக்கேன். இன்னொரு 1/2 hour ஆகும் இங்க இருந்து வீட்டுக்கு போக. அதுக்கு முன்னாடி அமௌண்ட் நான் பே பண்ணணும். பே பண்ணுவோம். ஸோ பே பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். ஜஸ்ட் போயிட்டு நம்ம நம்பர் பிளேட் அடிச்சோம்னா எவ்வளவு காசு பே பண்ணணும்னு சொல்லி காமிச்சோம். அதை கிளிக் பண்ணி பே பண்ணணும், முடிஞ்சிருச்சு. காரை நான் தள்ளி தான் பே பண்ண நினைக்கிறேன். போய் எடுப்போம் காரை. கார் தான் இருக்கு. எங்க இருக்குன்னா கார் பின்னாடி இருக்கு. A few moments later. இன்னும் நான் வீட்டுக்கு போய் சேரலங்க. இப்ப மணி 7:15 ஆகுது. ஸோ இப்போ எங்க வந்திருக்கேன்னா ஐஸ்வர்யா ஆஃபீஸ் வந்திருக்கேன். அவன் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீங்க ஆஃபீஸ் வந்து வைக்கோன்னு சொன்னா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா நடக்குதுங்க? வந்துட்டாங்க மேடம். என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, லாக் ஆஃபீஸ் லாக். vlog-ஆ? ஃபைனலி எடுத்துட்டீங்களா ஒரு நாள்? ஆமா, கமெண்ட்ல கேட்டே இருந்தாங்க சக்தி ஆபீஸ் போறத காமிங்கன்னு சொல்லி. அப்படி நான் போறத பார்த்து என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. ஆனா இங்க மாதிரி மீன்ஸ் மிட்லாண்ட்ஸ் ஏரியால இருந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த லாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நம்புறேன். இல்ல ஆனாலும் காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான்லாம் ஆபீஸ்ல இருந்து 5 நிமிஷம் தள்ளி தான் தங்கியிருக்கேன். நினைச்சா வீட்டுக்கு போவேன், நினைச்சா ஆபீஸ் வரும். அந்த மாதிரிதான் எனக்கு இருக்கணும். இவங்கள மாதிரிலாம் நம்மளால முடியாதப்பா. Because basically I am சோம்பேறிங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆல்சோ இதை மாதிரி UK பேஸ்ட் vlogs வேணும்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இதை மாதிரி நாங்க நிறைய எடுக்க ட்ரை பண்றோம். ஓகே, see you, bye. அப்படியே ஒரு 5 minutes கூட ஆகாது. சரி, நான் அந்த ட்ரெயின் போறேன். உங்களுக்கு ஒரு ஏகப்பட்ட எல்லா நெக்ஸ்ட் ட்ரெயின் அதுக்கு அடுத்து 1 hour அப்புறம் சரி, அது வந்து எழுதப்படாத வீடியோ. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லண்டன். எங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். பார்த்தோம்னா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். முடியல. நான் வீட்டுக்கு போய் இந்த வீடியோ நீங்க சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே.